வணக்கம். மாலை முரசு தொலைக்காட்சியின் இரவு 8 மணி செய்திகளை வழங்குவோர் இண்டிகா இசிபி ஆல்வேஸ் ரெடி வித் இண்டிகா விசி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் அரையாண்டு விடுமுறை முடிந்து நாளை பள்ளிகள் திறக்கப்படும். விடுமுறை நீட்டிக்கப்படுவதாக தகவல் வெளியான நிலையில் தமிழ்நாடு பள்ளிக் கல்வித்துறை இயக்குநரகம் அறிவிப்பு. தொடர் விடுமுறை முடிந்து சென்னை நோக்கி படையெடுத்து வரும் பொதுமக்கள். ஆத்தூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல். ராமநாதபுரம் அருகே காதலனுடன் பேசிக் கொண்டிருந்த பெண்ணை கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்த 4 பேர் கைது. அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்தது போல் மற்றும் ஒரு சம்பவம் அரங்கேறியிருப்பதால் மக்கள் அதிர்ச்சி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை விவகாரத்தில் அதிமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல். உயர்நீதிமன்றத்தின் விசாரணை குழு உத்தரவை எதிர்த்து மனு தாக்கல் செய்யப்பட்டதாக தகவல். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் இளம்பெண் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட விவகாரம். மதுபோதையில் கொலையை அரங்கேற்றிய 2 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டத்திற்கு 69,515 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில்நுட்பத்தை மேம்படுத்த 800 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. டிஏபி உரம் மானிய விலையில் வழங்க 3,850 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். விவசாயிகளின் நலனை மேம்படுத்துவதில் மத்திய அரசு முழு அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாக பிரதமர் மோடி பெருமிதம். ஆண்டின் முதல் அமைச்சரவை கூட்டத்தில் விவசாயிகளின் மேம்பாட்டிற்காக முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாகவும் நெகிழ்ச்சி பதிவு. டிசம்பர் மாதத்தில் ஜிஎஸ்டி மூலம் 1,77,000 கோடி ரூபாய் வசூல். நவம்பர் மாதத்தை காட்டிலும் 7.3% அதிக வருவாய் கிடைத்துள்ளதாக தகவல். ஊழியர்களின் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு விதிமுறைகளில் இன்று முதல் புதிய விதிகள் நடைமுறை. நாட்டின் எந்த வங்கியிலும் ஓய்வூதியத்தை திரும்பப் பெறும் வசதி நடைமுறைக்கு வந்ததாக தகவல். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள இல்லத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்த அமைச்சர்கள், எம்பிக்கள், திமுக மூத்த நிர்வாகிகள் ஆங்கில புத்தாண்டை ஒட்டி வாழ்த்து பெற்றனர். ஆண்டு அதிமுகவினருக்கு பொற்காலமாக அமையும். புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதி. சென்னை போயஸ் கார்டன் இல்லத்தில் ரசிகர்களை சந்தித்த நடிகர் ரஜினிகாந்த், ரசிகர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தனர். சென்னை போயஸ் கார்டன் இல்லத்தில் ரஜினிகாந்துடன் ஓ பன்னீர்செல்வம் சந்திப்பு. புத்தாண்டு வாழ்த்து கூற நேரில் சென்றதாக தகவல். சென்னை மெரினாவில் குடும்பத்தினருடன் குவிந்து புத்தாண்டை கொண்டாடும் மக்கள். கடலில் ஆனந்த குளியலிட்டும் செல்ஃபி எடுத்தும் உற்சாகம். புத்தாண்டை கொண்டாட மாமல்லபுரத்தில் அலைமோதும் மக்கள் கூட்டம். வெண்ணெய் உருண்டை, அர்ஜுனன் தபசு போன்ற இடங்களை கண்டு ரசிப்பு.
புத்தாண்டை முன்னிட்டு தமிழகத்தின் பிரசித்தி பெற்ற கோவில்களில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜை. அதிகாலை முதலே கோவில்களில் குவிந்து மக்கள் சாமி தரிசனம். ஆங்கில புத்தாண்டை கொண்டாட செஞ்சி கோட்டையில் குவிந்த மக்கள். நெற்களஞ்சியம், ஆயுத கிடங்கு, யானைக்குளம், சிவன் பூங்கா உள்ளிட்ட இடங்களை கண்டு வியப்பு. பெருநகர சென்னை மாநகராட்சி, மதுரை, திருச்சி உள்ளிட்ட 16 மாநகராட்சிகள் விரிவாக்கம் செய்யப்படும். காளையார்கோவில், திருமயம் உட்பட புதிதாக 25 பேரூராட்சிகள் உருவாக்கப்படும் என்றும் தமிழக அரசு அரசாணை. விஜயின் வருகை திமுக கூட்டணியை எந்த விதத்திலும் பாதிக்காது. அனைவரும் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விமர்சனம். தாம் உள்ளவரை பாஜகவை தமிழகத்தில் ஆட்சிக்கு வரவிட மாட்டேன் என வைகோ சூளுரை. அண்ணாமலையின் சாட்டையடி நிகழ்வு ரசிக்கும்படி இருந்ததாகவும் விமர்சனம். தமிழகத்தில் 500 அரசு பள்ளிகளை தனியாருக்கு தத்துக் கொடுக்கும் முயற்சியை அரசு கைவிட வேண்டும். கூடுதல் நிதி ஒதுக்கீட்டில் கட்டமைப்பு விதிகளை மேம்படுத்த வேண்டும் என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வலியுறுத்தல். தமிழகத்தில் சிதிலமடைந்த 10,000 அரசு பள்ளிகளை புதிதாக கட்டிக் கொடுப்போம் என திமுகவின் தேர்தல் வாக்குறுதி என்ன ஆனது? 500 அரசு பள்ளிகளை மேம்படுத்த தமிழக அரசிடம் நிதி இல்லையா என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சரமாரி கேள்வி. சங்கராபுரம் அருகே புத்தாண்டை வரவேற்று சாலையில் ஹாப்பி நியூ இயர் என பெயிண்டால் எழுதிய பட்டியல் சமூக இளைஞர்கள். மாட்டு சாசனத்தை ஊற்றி அழித்த மாட்டு சமூகத்தினரை கண்டித்து பட்டியல் சமூக மக்கள் சாலை மறியல். திருச்சி அருகே காவலாளியை கட்டி போட்டுவிட்டு தொழிலதிபர் வீட்டில் நகை பணம் கொள்ளை. மர்ம நபர்கள் துணிகரம், போலீசார் விசாரணை. திருவள்ளூர் அருகே திருமணமான இளைஞருடன் கல்லூரி மாணவி காதல். பெற்றோர்கள் கண்டித்ததால் மாணவி தூக்கிட்டு தற்கொலை. சென்னை வில்லிவாக்கத்தில் கோஷ்டி மோதலால் பெட்ரோல் வெடிகுண்டு வீச்சு. வில்லிவாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. திப்பம்பட்டி நீரேற்று நிலையத்திலிருந்து 56 ஏரிகளுக்கு உபரி நீரை திறந்து வைத்த அமைச்சர் ராஜேந்திரன். வயலில் கோவில் மாடு மேய்ந்தது தொடர்பாக தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். மதுரை மேலூர் டிஎஸ்பி அலுவலகத்தை முற்றுகையிட்டு 100க்கும் மேற்பட்டோர் போராட்டம். ஆங்கில புத்தாண்டையொட்டி கோவை ஈஷா யோகா மையத்தில் குவிந்த ஆயிரக்கணக்கான மக்கள். ஆதியோகி சிலை முன்பு செல்ஃபி எடுத்து மகிழ்ச்சி. காரைக்குடி அருகே ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு நடைபெற்ற முதல் மஞ்சு விரட்டு. அனுமதியின்றி நடந்த மஞ்சு விரட்டில் காளைகள் முட்டியதில் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயம். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அருகே நடைபெற்ற மாட்டு வண்டி பந்தயம். காளைகள் சீறி பாய்ந்து ஓடியதை ஆர்வத்துடன் கண்டு ரசித்த பொதுமக்கள்.
கோவை பந்தய சாலையில் மீடியா டவரில் ஏறி புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட இளைஞரால் பரபரப்பு. நீண்ட போராட்டத்திற்கு பிறகு போதை ஆசாமியை கீழே இறக்கி சுளுக்கெடுத்த போலீசார். ஆந்திர மாநிலம் பார்வதிபுரம் பகுதியில் 20 அடி உயர மின்சார கம்பத்தில் ஒய்யாரமாக தூக்கம் போட்ட நபர். போதை தலைக்கேறியதால் சிறிதும் அச்சமின்றி வயர்களுக்கு இடையே படுத்திருந்த காட்சி வைரல். இமாச்சல பிரதேச மாநிலம் மணாலியில் நிலவும் இதமான சூழலை அனுபவித்து வரும் சுற்றுலா பயணிகள் பனிச்சறுக்கு விளையாட்டு மற்றும் இயற்கை எழில் கொஞ்சும் இடங்களை கண்டு மெய்சிலிர்ப்பு. நாடு முழுவதும் கிறிஸ்தவர்கள் மீதான வன்முறைகளை தடுத்து நிறுத்தக் கோரி குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமருக்கு கடிதம். கடந்த ஆண்டு ஜனவரி முதல் சுமார் 720க்கும் மேற்பட்ட வன்முறைகள் அரங்கேறியுள்ளதாகவும் கிறிஸ்தவ மத தலைவர்கள் அடங்கிய குழு தகவல். புத்தாண்டையொட்டி டெல்லி இந்தியா கேட், நாடாளுமன்ற சாலை உள்ளிட்ட பகுதிகளில் குவிந்த சுற்றுலா பயணிகள். தேசிய நெடுஞ்சாலைகளில் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் அணிவகுத்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல். மும்பையில் புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது விதிகளை மீறியதாக 18,000 பேருக்கு அபராதம். வாகன ஓட்டிகளிடமிருந்து சுமார் 89 லட்சம் ரூபாய் வசூலிக்கப்பட்டதாக போக்குவரத்து போலீசார் தகவல். வருமான வரி பாக்கி வைத்திருப்பவர்கள் அதனை அபராதமின்றி ஜனவரி 31ஆம் தேதி வரை செலுத்தலாம். அதிக வரி பாக்கி வைத்திருப்பவர்கள் வரி செலுத்த வாய்ப்பளிக்கும் திட்டத்தின் கீழ் கெடு 1 மாதம் நீட்டிப்பு. நாடு முழுவதும் புழக்கத்தில் இருந்த 2000 ரூபாய் நோட்டுகள் 98.12% திரும்ப பெறப்பட்டது. கடந்த ஆண்டு டிசம்பர் 31 வரை 6,691 கோடி ரூபாய் பெறப்பட்டதாகவும் ரிசர்வ் வங்கி தகவல். ஜெய் பாபு ஜெய் பீம் என்ற பெயரில் நாடு முழுவதும் நாளை பிரச்சாரத்தை தொடங்குகிறது காங்கிரஸ் கட்சி. அரசியலமைப்பு மற்றும் மகாத்மா காந்தியின் பாரம்பரியத்தை மக்களிடம் கொண்டு செல்லும் வகையில் ஏற்பாடு. ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் களைகட்டிய புத்தாண்டு கொண்டாட்டம். சுற்றுலா தலங்களில் குடும்பத்தினருடன் ஆட்டம் பாட்டம் என உற்சாகத்தை வெளிப்படுத்திய மக்கள். ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் உள்ள துர்கை அம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு. புத்தாண்டையொட்டி வருகை தந்த முதலமைச்சருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் சிறப்பான வரவேற்பு. புற்றுநோயிலிருந்து மீண்டு வந்ததாக கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் வீடியோ வெளியீடு. அன்பானவர்களின் பிரார்த்தனைகளால் மிகுந்த வலிமை பெற்றதாகவும் நெகிழ்ச்சி பதிவு. செல்வராகவன் யுவன் சங்கர் ராஜா கூட்டணியில் உருவாகி வரும் 7G ரெயின்போ காலனி 2 திரைப்படம் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு நடைபெற்று வருவதாக ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வெளியிட்டது படக்குழு. உலக பிளிட்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் வைஷாலி பதக்கம் வென்ற அசத்தல். நியூயார்க்கில் நடைபெற்ற அரையிறுதிப் போட்டியில் சீன வீராங்கனையிடம் தோல்வி அடைந்ததால் வெண்கலப் பதக்கம். இந்தியாவுக்கு எதிரான இறுதி டெஸ்ட் போட்டி நாளை மறுநாள் சிட்னியில் தொடக்கம். பிங்க் நிற தொப்பியுடன் களம் இறங்குகிறது ஆஸ்திரேலிய அணி. ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனீஸுடன் இந்திய கிரிக்கெட் வீரர்கள் சந்திப்பு.
ராகுல், ரவீந்திர ஜடேஜா உள்ளிட்டோர் பங்கேற்று வாழ்த்து. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் குவிந்த ஆயிரக்கணக்கான மக்கள். படகு சவாரி செய்தும் சுற்றுலா தலங்களை கண்டு ரசித்தும் உற்சாகம்.